கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்க இருப்பது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ராமலட்சுமி, என் கூட கவிதா வந்திருக்காங்க. எங்கள் டீம் வந்து ஏ. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அழகி, என் கூட கலையரசி வந்திருக்காங்க. எங்கள் டீம் பேர் பி. மூன்றாவது அணி, இப்போ நீங்களும் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் டி அழகுனாச்சி, என் கூட வி அழகுனாச்சி வந்திருக்காங்க. என் டீம் சி. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் பட்டியல் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா போட்டியின் 4ஆம் சுற்று இப்பொழுது ஆரம்பிக்கிறது. 4வது சுற்று ஏனுக்கான முதல் கேள்வி. பொண்ணு பிள்ளை அப்படிங்கிறவங்க 4 பேனாவை 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு பேனாவோட விலை என்ன? 5 ரூபாய். 5 ரூபாய் என்பது சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் ஏ அணிக்கான 2வது கேள்வி. சுந்தரேஸ்வரி 5 ஆப்பிள்களை சரிசமமாக வெட்டும்போது 15 துண்டுகள் கிடைக்கிறது. அப்படின்னா ஒரு ஆப்பிள்லேருந்து எத்தனை துண்டு கிடைச்சிருக்கும்? 3 துண்டுகள். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் ஏ அணிக்கான 3வது கேள்வி. சுதா 81 கிலோ இனிப்பு கையில் வச்சிருக்காங்க. 9 பேருக்கு அதை சரிசமமாக கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒருவருக்கு எத்தனை கிலோ இனிப்பு கொடுத்திருப்பார்? 9 கிளாஸ். 9 கிலோ என்பது சரியான பதில். ஏ அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் ஏ அணிக்கான 4வது கேள்வி. விஜயலட்சுமி இந்த பொங்கலுக்கு கரும்பு வாங்க போகிறாங்க. 5 கரும்பு அடங்கிய ஒரு கரும்பு கட்டின் விலை 120 ரூபாய். அப்படின்னா ஒரு கரும்போட விலை எவ்வளவு? 24 ரூபாய். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் ஏ அணிக்கான இறுதி கேள்வி. ராணி மருந்து கடையில் மருந்து வாங்க போகிறாங்க. 20 மாத்திரையோட விலை 200 ரூபாய். 2 மாத்திரையோட விலை எவ்வளவு? 10 ரூபாய். தவறான பதில். பி அணி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் முயற்சிக்கலாம். 40 ரூபாய். தவறான பதில். சி அணி நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 20 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் ஏ அணிக்கான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. 4வது சுற்றில் பி அணிக்கான முதல் கேள்வி.
64 கேக்குகளை 8 பேருக்கு பிரித்து கொடுக்கணும்னா ஒரு ஆளுக்கு எத்தனை கேக்குகள் கிடைக்கும்? 8 கேக்கு. 8 கேக் என்பது சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் பி அணிக்கான 2வது கேள்வி. தங்கம்மா ஒரு செடியை 12 நிமிடத்தில் நடுறாங்க. அவங்களுக்கு 8 செடியை நடுறதுக்கு எவ்வளோ நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கும்? 96 நிமிடங்கள். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் பி அணிக்கான 3வது கேள்வி. 132 முட்டைனா எத்தனை டஜன்? 11 டஜன். 11 டஜன் என்பது சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4ஆம் சுற்றில் பி அணிக்கான 4வது கேள்வி. 96 மாதங்கள் என்றால் எத்தனை வருடங்கள்? 8 வருடங்கள். 8 வருடங்கள் என்பது சரியான பதில். பி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் பி அணிக்கான இறுதி கேள்வி. 84 நாட்கள் அப்படின்னா எத்தனை வாரம்? 12 வாரங்கள். 12 வாரங்கள் என்பது சரியான பதில். பி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 4வது சுற்று பி அணிக்கான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. 4வது சுற்றில் சி அணிக்கான முதல் கேள்வி. வளர்மதி 75 கிலோ கோதுமை மாவை பேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கையில் வச்சிருக்கிற ஒரு பையில் 5 கிலோ கோதுமை மாவு பிடிக்குது. 75 கிலோ கோதுமை மாவை ஒரு பையில் 5 கிலோ வீதம் பிடிக்கணும்னா அவங்களுக்கு எத்தனை பை தேவைப்படும்? 11 பைகள். 11 பைகள் என்பது தவறான பதில். ஏ அணி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் முயற்சிக்கலாம். 15 பை. சரியான பதில். ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் சி அணிக்கான 2வது கேள்வி. 3500 10ஆல் வகுத்தா என்ன விட? தெரியல. ஏ அணி நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 350. 350 என்பது சரியான பதில். ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் சி அணிக்கான 3வது கேள்வி. 500 கிராம் ஊறுகாயை 5 பாட்டில்களில் சரிசமமாக அடைக்க வேண்டுமென்றால் ஒரு பாட்டிலில் எவ்வளவு கிராம் ஊறுகாய் அடைக்கப்படும்? 100 கிராம். 100 கிராம் என்பது சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் சி அணிக்கான 4வது கேள்வி. சரிசமமான 20 கட்டைகளின் மொத்த எடை 1 கிலோ. ஒரு கட்டையோட எடை எவ்வளவா இருக்கும்? 50 கிராம். 50 கிராம் என்பது சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் சி அணிக்கான இறுதி கேள்வி. கால்நடை தீவனம் 9 மூட்டையோட விலை 18,000 ரூபாய். ஒரு மூட்டையோட விலை எவ்வளவு? 900 ரூபா. தவறான பதில். ஏ அணி உங்களுக்கு தெரிந்தால் முயற்சிக்கலாம். 2000 ரூபாய். சரியான பதில். ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். 4வது சுற்றின் இறுதியில் ஒவ்வொரு அணிகளும் பெற்ற மதிப்பெண்கள் விவரம். ஏ அணி 55 மதிப்பெண்கள், பி அணி 50 மதிப்பெண்கள், சி அணி 25 மதிப்பெண்கள். அனைத்து சுற்றுகளின் இறுதியில் ஒவ்வொரு அணியும் பெற்ற மதிப்பெண்கள் விவரம். ஏ அணி 210 மதிப்பெண்கள் எடுத்து முதல் நிலையிலும், சி அணி 180 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்திலும், பி அணி 170 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்திலும் உள்ளன. இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நாடக கணிதம் தினமும் நாம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் ஒரு சுவையான பகுதி. இனி கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வணக்கம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சோளங்குரணி கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம இப்போ 2 இலக்க எண்ணையும் 2 இலக்க எண்ணையும் எப்படி
பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 9ஐயும் 5ஐயும் 2ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். 9ஐயும் 5ஐயும் பெருக்கினா 45, 45ஓட ஒரு 2 பெருக்கினோன்னா 90. நமக்கு கிடைக்கிற விடை 90. 9 பெருக்கல் 5 பெருக்கல் 2 அப்படின்னா நமக்கு கிடைக்கிற விடை 90. இப்போது 4ஐயும் 3ஐயும் பெருக்கினா நமக்கு கிடைக்கிற விடை 12. இப்போது 4ஐயும் 3ஐயும் பெருக்கினா 12. அதே மாதிரி 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா நமக்கு 12. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 3ஐயும் 4ஐயும் நம்ம மாற்றி போட்டாலும் நமக்கு கிடைக்கிற விடை ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 12ஐயும் 10ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 120. அதே மாதிரி 10ஐயும் 12ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 120. இப்போது முதல்ல உள்ள எண்ணை இரண்டாவது எண்ணாவும் இரண்டாவது உள்ள எண்ணை முதல் எண்ணாவும் போட்டு 2 எண்களை நம்ம பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கிற விடை ஒரே மாதிரி விடையாக தான் இருக்கும். இப்போது 2 மடங்கு அப்படின்னா 2ஆல் பெருக்கிறது. 3 மடங்கு அப்படின்னா அந்த எண்ணோட 3 பெருக்கிறது. 4 மடங்கு அப்படின்னா அந்த எண்ணோட 4 பெருக்கிறது. இப்போது ஒரு கேள்வி கேட்குறேன். என்கிட்ட 10 பேனாக்கள் இருக்குது. என்னோட தங்கைக்கிட்ட என்னை விட 2 மடங்கு பேனாக்கள் இருக்குது அப்படின்னா என்னோட தங்கைக்கிட்ட எவ்வளோ பேனா இருக்கும் அப்படின்னா 10ஐயும் 2 மடங்கு அப்படின்றனால 2ஐயும் பெருக்கினோன்னா 20. என்னோட தங்கையிடம் 20 பேனாக்கள் இருக்கும். இப்போது ஒரு குழந்தை 4 சாக்லேட் வச்சுருக்கு. இன்னொரு குழந்தைகிட்ட 2 மடங்கு சாக்லேட் இருக்குது அப்படின்னா இன்னொரு குழந்தைகிட்ட 4ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 8. அப்போது 8 சாக்லேட்கள் இருக்குது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கவிதான்ற பொண்ணு 205 பலூன்கள் வச்சுருக்கு. அவங்க அக்கா கிட்ட 2 மடங்கா பலூன்கள் இருக்குது அப்படின்னா எவ்வளோ? கவிதான்ற பொண்ணுக்கிட்ட 205 பலூன்கள் இருக்குது. அவங்க அக்கா கிட்ட 2 மடங்கு அதிகமான பலூன்கள் இருக்குன்னா 205 2ஆல் பெருக்கும்போது 410 கிடைக்குது. கரெக்டாக சொன்னீங்க. 410. ரொம்ப நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளவாணி அலைவரிசையிலும் www.சியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். நாடகத்தின் தலைப்பு நாட்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் பெரியகம்மாய் கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள் தனமாக வைரசாந்தி, லட்சுமியாக தனலட்சுமி. இந்நாடக கதையை எழுதியவர் பி. பிரியதர்ஷினி. லட்சுமி, நாளைக்கு என் மகளுக்கு பிறந்த நாள், மறக்காம வந்துருங்க. சரிக்கா. அவளுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? 10 முடிஞ்சு 11 ஆரம்பிக்க போகுது.
ஓ அப்படியா? ஆமாம், உன் மகளுக்கு 8 வயது ஆக போதில்ல? ஆமாம் தானம். இன்னும் பிறந்த நாளுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு தெரியலையே. அதுக்கு ஏன் வீணா கவலைப்படுற லட்சுமி? அப்புறம் இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு தெரிஞ்சாதானே பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட முடியும். அதை பற்றி கவலையை விடு, நான் உனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க சொல்லித்தரேன், சரியா? சரி சொல்லு தானம். லட்சுமி, உன் மக பிறந்த மாதத்தையும் தேதியும் சொல்லு. ஆகஸ்ட் 12. இப்போ என்ன மாதம் என்ன தேதி நடக்குதுன்னு சொல்லு. ஜூலை 15. சரி, அப்போ ஜூலை 15லேருந்து ஜூலை 31 வர எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லு. தெரியலையே. லட்சுமி, ஜூலைக்கு எத்தனை நாள்னு சொல்லு. நீயே சொல்லு தானம், இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சரி சரி, நானே சொல்கிறேன், 31 நாள், சரியா? சரி. நான் முதல்ல கேட்டேன்ல, ஜூலை 15லேருந்து ஜூலை 31 வர எத்தனை நாள் இருக்குதுன்னு, அதுக்கு இப்போ சொல்கிறேன். சரி தானம். 30ல் பாதி 15, ஜூலையில் 31 நாள், அப்போ 16லேருந்து 30 வரைக்கும் 15 நாள். அதோட 15ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சேர்த்தா 17 நாள் இருக்குதானோ. அருமையாக கணக்கு போடுறியே. சரி, அந்த 17 அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று இருக்குல்ல, அது என்ன? அது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு? 11 நாள் இருக்கு தானம். இப்போ ஜூலை மாதத்தில் இருக்கிற 17 நாளையும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்க 11 நாளையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை நாள் வருது சொல்லு. 17ஐயும் 11ஐயும் கூட்டினா 28 வருது. லட்சுமி, இன்னும் உன் பொண்ணு பிறந்த நாள் வர்றதுக்கு 28 நாள் இருக்கு. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்ட தானம். சரி சரி, என் மக பிறந்த நாளுக்கு மறக்காம வந்துருங்க. சரி தானம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி என் மக பிறந்த நாளைக்கும் நீ உன் குடும்பத்தோட என் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன் லட்சுமி. இப்போ போயிட்டு வரட்டுமா? சரி தானம், போயிட்டு வா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், கேட்பியா? சொல்லு லட்சுமி, நீ சொல்லி எதை செய்யல? உன் மக பிறந்த நாளைக்கு தேவையில்லாத செலவு செய்யாம அதில் கொஞ்சம் ஏதாவது அநாத ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு செய்ய தானம். லட்சுமி, உன் மனசு யாருக்கு வரும்? கண்டிப்பா இந்த வருஷத்துல இருந்து நான் கடைபிடிக்கிறேன் லட்சுமி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையாங்குளம் பெரியகம்மாய் கிராம மக்கள். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். என் பேர் பானு, நாங்கள் கொம்பாடி கிராமத்தில் இருக்கோம். ஆறுமுகம். என் பேர் கருப்பாய். என் பேர் விஜயலட்சுமி. குருசியத் பீவி. ரேவதி. என் முத்துமாரி. மாரியம்மா. ராஜலட்சுமி. பாட்டி, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்?
என் வயசு 55 இருக்கும். சரி, உங்களுக்கு கணக்கு தெரியுமா? ஓரளவு தெரியும். என்னென்ன கணக்குகள்லாம் போடுவீங்க? வீட்டில் கூட்டல் கழித்தல் எனக்கு தெரியும். சரி, பெரிய கணக்குகள் கொடுத்தாலும் போட்டுருவீங்களா அந்த கூட்டல் கழித்தல்ல? முடிஞ்ச அளவு போடுவேன். கொஞ்சம் யோசித்து போடணும். பெரிய கணக்காக இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறணும். சரி பாட்டி, நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுவீங்க? 1லேருந்து 100 வரைக்கும் சொல்கிறேன். 100க்கு மேலேன்னா? மேலேயும் சொல்கிறேன். 1000 வரைக்கும் சொல்கிறேன். இந்த 100 நாள் வேலை போக நீங்கள் வேற என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு ரெட்டப்படை ஒத்தப்படை என்னன்னா தெரியுமா? தெரியாது. வேற யாருக்கு தெரியும்? ரெட்டப்படை ஒத்தப்படை என்னன்னா எப்படி தெரியும்? ரெண்டோட மதிப்புகள் வந்தால் ரெட்டப்படை, ஒன்னோட மதிப்பு வந்தால் ஒரு படை. நல்லா சொன்னீங்க. சரி, இப்போ என் பேர் மாரியம்மா. 100 நாள் வேலை பார்க்குறேன். 100 நாள் வேலை இல்லைன்னா தோட்டத்தில் பூ பறக்க போவோம். சரி, உங்களுக்கு ஒத்தப்படை ரெட்டப்படை எண்கள் தெரியுமா? தெரியும், நாங்கள் தெரிஞ்சாதான் சொல்கிறேன். 1லேருந்து ஆரம்பிச்சு ஒத்தப்படை எண்கள் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லுங்க. 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17. போதும், நல்லா சொன்னீங்க. இதே போல ரெட்டப்படை எண்கள் சொல்லுங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. சரி, நல்லா சொன்னீங்க. சரி பாட்டி, இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ வேற ஏதாவது நம்பர் சொல்கிறேன், அதுலேருந்து தொடர்ச்சியாக ஒத்தப்படை எண்கள்லாம் சொல்லிட்டு வாங்க. 24, 25, 27, 29, 31, 33, 35, 37, 39, 41, 43, 45, 47. போதும், நல்லா சொன்னீங்க. 63க்கு அடுத்து இருக்கிற ரெட்டப்படை எண்களாக நீங்கள் சொல்லிட்டு வரணும். 64, 66, 68, 70, 72, 74, 76, 78, 80, 82, 84, 86, 88, 90. போதும், நல்லா சொன்னீங்க. ஷியாமளாவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். என் பேர் விஜயலட்சுமி. நாங்கள் 100 நாள் வேலை பார்க்குறோம். 100 நாள் வேலை இல்லையாண்டா தோட்டத்தில் பூ பறக்குவோம், களை வெட்டுவோம். தோட்டத்தில் பூ எடுக்க போகிறோம், களை பறிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் போனால் உங்களுக்கு என்ன லாபம்? கணக்கை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். காலையில் 6 மணிக்கு போயிட்டு 7:30 வரைக்கும் பூ பறக்குவோம். 7:30க்கு வந்துட்டு மறுபடி 100 நாள் வேலைக்கு 8:30க்கு வருவோம். இப்போ பூ பறக்க போகிறேன்னு சொன்னீங்க, அங்கே உங்களுக்கு கூலி வந்து எப்படி தர்றாங்க? நாங்கள் பூ பறக்கிற போகிற இடத்துல அளவுக்கு ஒரு டப்பா வச்சுருக்காங்க. அந்த டப்பாவுக்கு 10 ரூபா தராங்க. அந்த ஒரு நாளைக்கு 40 ரூபாய்க்கு பறக்கும். ஒரு டப்பா அளவுக்கு பூ பறக்குனா ஒரு நாளைக்கு 10 ரூபா. ஒரு நாளைக்கு 4 டப்பா பறக்கும் 40 ரூபாய்க்கு. 4 டப்பாவை எவ்வளோ நேரத்தில் எடுப்பீங்க? அது 1.5 மணி நேரம் எடுப்போம். சரி, இப்போ இதவே வச்சு நான் உங்ககிட்ட கணக்கு கேட்குறேன். ஒரு டப்பா பூ பறக்குனா 10 ரூபா தர்றாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இதே இது நீங்கள் 8 டப்பா பூ பறக்குனா உங்களுக்கு எவ்வளோ ரூபா தருவாங்க? 80 ரூபா தருவாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க 80 ரூபான்னு? ஒரு டப்பாவுக்கு இவ்வளோ வண்டா கூட்டி பார்த்து கணக்கு போட்டு கண்டுபிடிச்சேன். இதே இது இன்னொரு கணக்கு கேட்குறேன். இப்போது உங்கள் கூட 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் இதே போல் 4 டப்பா தலைக்கு பூ பறக்குனாங்கன்னா 3 பேர்த்துக்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ கூலி கொடுக்கணும்? ஒரு ஆளுக்கு 40 ரூபா மணிக்கு 3 பேர்த்துக்கு 120 ரூபா. நல்லா சொன்னீங்க. ஷியாமளாவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். சரி, நீங்கள் 100 நாள் வேலை போக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என் பேர் குருசியத் பிவி. 8 வரையும் படிச்சிருக்கேன். 100 நாள் வேலைக்கு போவோம். 100 நாள் வேலை போக வேலை இல்லாத டயத்தில் இந்த களை எடுக்க போவோம். மம்பட்டி களை எடுக்க. நீங்கள் வந்து இப்போ களை எடுக்க போகிறேன்னு சொன்னீங்க. அதில் வந்து உங்களுக்கு சம்பளம் எப்படி தராங்க? 9 மணி வரையும், காலையில் 9 மணி வரையும், மதியம் 1 மணி வரையும். முடிச்சது போக 100 ரூபா சம்பளம். வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு திரும்பி 4 மணிக்கு அது வந்து தனியாக அதுக்கு வந்து 60 ரூபா சம்பளம். 6 மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம். இதுதான் நாங்கள் 100 நாள் வேலை போக எங்களுக்கு மற்ற வேலை நாங்கள் தோட்டத்து வேலைக்கு போனால் இதான் சம்பளம்.
காலையில் வந்து 4 மணி நேரம் வேலை பார்க்குறோம், அதனால 100 ரூபா சம்பளம். சாயங்காலம் வந்து 2 மணி நேரம், அதனால 60 ரூபா சம்பளம். நல்லா சொன்னீங்க. இதை தவிர்த்து இங்கே பகுதியில் இருக்க மக்கள் வேற ஏதாவது வேலை பார்க்குறாங்களா? தண்ணி இருக்கிற தக்கன ஒரு தோட்டத்துக்குள்ள நிறைய தண்ணி இருக்கும், ஒரு தோட்டத்துக்குள்ள தண்ணி இருக்காது. அவங்க தோட்டத்துக்குள்ள மற்ற விளைச்சல்லாம் கடலை பயிறு இது மாதிரிலாம் வரும். மற்ற விளைச்சலுக்கு இந்த மாதிரி நம்ம வேலைக்கு போனோம்னா அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. நாற்று நட்டு விளைஞ்ச அறுக்க போனோம்னா, நெல் அறுக்க போனோம்னா அது வந்து அதுக்கு தக்கன கூலி நெல் கொடுப்பாங்க, சம்பளம் 100 ரூபா கொடுப்பாங்க. இதே டைம் தான் 4 மணி நேரம் பார்த்தா 100 ரூபா, அந்த சாயங்காலம் 2 மணி நேரம் பார்த்தா 60 ரூபா. நல்லா சொன்னீங்க, நல்ல விவரமாகவும் சொன்னீங்க. உங்களுக்கு கணக்குகள்ல என்னென்ன கணக்குகள்லாம் தெரியும்? கூட்டல் கழித்தல் தான் தெரியும், பெருக்கல் வகுத்தல் தெரியும், யோசிச்சு கொஞ்சம் நேரம் ஆகும், மனக்கணக்கு போட்டு சொல்லுவோம். வாய்ப்பாடு சொல்வீங்களா? சொல்லுவேன். எந்தெந்த வாய்ப்பாடுகள்லாம் சொல்வீங்க? 2வது வாய்ப்பாடுலேருந்து 5வது வாய்ப்பாடு வரை மனப்படமாக தெரியும். மற்ற 5வது வாய்ப்பாடுலேருந்து 10வது வாய்ப்பாடு வரையும் கொஞ்சம் யோசித்து மெதுவாக சொல்லுவேன். சரி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வாய்ப்பாடு 1லேருந்து 10 வரைக்கும் ஏதாவது சொல்லுங்க. 2வது வாய்ப்பாடு ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6, 4 2 8, ஐ 2 10, 6 2 12, 7 2 14, 8 2 16, 9 2 18, 5 2 20, 11 2 22, 12 2 24, 13 2 26, 14 2 28, 15 2 30, 16 2 32, 17 2 34, 18 2 36, 19 2 38. நல்லா சொன்னீங்க. சரி, இப்போ வேற ஏதாவது வாய்ப்பாடு? 6வது வாய்ப்பாடு சொல்கிறேன். ஓரார் 6, ஈராரா 12, மூவாரா 18, 4ஆரா 24, 5ஆரா 30, 6ஆரா 36, 7ஆரா 42, 8ஆரா 48, 9ஆரா 54, 5ஆர் 60. நல்லா சொன்னீங்க. ஷியாமளாவாணி 90.4இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். என் பேர் சபிதா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 10th. நான் 100 நாள் வேலைக்கு மட்டும் தான் வர்றேன், மற்ற எந்த வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு நல்ல வாய்ப்பாடு தெரியும், சொல்லிடு. நான் 11வது வாய்ப்பாடு சொல்கிறேன். ஓர் 11 11, 2 11 22, 3 11 33, 4 11 44, 5 11 55, 6 11 66, 7 11 77, 8 11 88, 9 11 99, 10 11 110. நல்லா சொன்னீங்க. வேற என்ன வாய்ப்பாடு சொல்வீங்க? நான் 15வது வாய்ப்பாடு சொல்கிறேன். ஓர் 15 15, 2 15 30, 3 15 45, 4 15 60, 5 15 75, 6 15 90, 7 15 105, 8 15 120, 9 15 135, 10 15 150, 11 15 165, 12 15 180, 13 15 195, 14 15 210, 15 15 225. நல்லா சொல்றீங்க. 4ஆம் வாய்ப்பாடு சொல்கிறேன். ஓர் நாங் 4, இரு நாங் 8, முன்னாங்க 12, நானாங்க 16, ஐநாங் 20, 6 நாங் 24, 7 நாங் 28, எண்ணாங்க 32, 9 நாங்க 36, 10 நாங் 40. நான் 5வது வாய்ப்பாடு சொல்கிறேன். ஓர் 5 5, ஈரஞ்ச 10, மூவஞ்ச 15, 4 20, 5 25, 6 30, 7 35, 8 40, 9 45, 15 50, 11 55, 12 60. நல்லா சொன்னீங்க. இப்போ நீங்கள் கடைக்கு 500 ரூபாய் கொண்டு போகிறீங்க சில்லறை மாற்ற. சில்லறை எப்படிலாம் இருக்கலாம்? 500 ரூபாய்க்கு 100 ரூபா தாளா இருந்தால் 500 தருவாங்க. 10 ரூபா தாளா இருந்தால் 50 தாள் தருவாங்க. 20 ரூபா தாளா இருந்தால் 25, 50 ரூபா தாள் இருந்தால் 10 தாள் தருவாங்க. சரியா சொன்னீங்க. நீங்கள் இதுவரை கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதன் தொடர்ச்சியினை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம்.
சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.